பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் மேலே லண்டன் பிரிட்ஜில் வந்து ஏற போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி லண்டன் பிரிட்ஜ் வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு இந்த லண்டன் பிரிட்ஜ் தெரியுதா? இந்த பிரிட்ஜுக்குள்ளே அப்படியே போக போகிறோம். போயிட்டு எங்கே இறங்க போகிறோம் பார்க்கலாம். பாருங்க, போகிற வழியில் என்ன இருக்குது, இந்த ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. இந்த பைசா ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து ஜிஎஸ் அவரோட அந்த ஸ்டாச்சு இருக்கும்ல, படத்துலலாம் வருமே, அந்த ஸ்டாச்சு இருக்குது. இதுதான் அந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். அந்த பிரிட்ஜில் தான் போக போகிறோம். போயிட்டே இருக்கோம். இங்கே பின்னாடி தெரிகிறது வந்துட்டு அந்த ஈஃபில் டவர். இங்கே ஏதோ ஒரு ரிங்கு தெரியுது. இது பைசா ஸ்டாச்சு தெரியுது. பைசா டவர் தெரியுது, டவர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு. இந்த ஈஃபில் டவர் அப்படியே வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருந்தோன்னா அங்கே வந்து ஒரு பேலஸ் இருக்கு. அது என்ன பேலஸ்ன்னு தெரியல. இந்த ரிங்கு பெருசா அழகா இருக்கு. चप्पल नहीं आनी फोटो में, किसी फोटो में चप्पल नहीं போய் எங்க லேண்ட் ஆகிறோம் பார்க்கலாம். இந்த பாரிஸ்ல இருக்க அந்த ஈஃபில் டவருக்கு வந்திருக்கோம். நான் சொன்ன அந்த பேலஸ் இருக்கு, பேலஸ். அப்புறம் அங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது. அது என்ன கேட்டுன்னு தெரியல, ஸ்டார் கேட்டா என்னன்னு தெரியல. பிரிட்ஜ் அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே 100 rupees தான் வந்து டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்டு. எல்லோரும் ஃபுல்லாக இந்த சண்டே ஃபுல்லாக வந்து ஜாலியாக இங்கே சுற்றி பார்த்துருக்கோம். ஈவினிங்லேருந்து பக்கத்துலேயே ஃபுட் ஃபெஸ்டிவல் வேறு இருக்குது. அது வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. அங்கே பாட்டு அதெல்லாம் கான்செப்ட்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கவே முடியல, செம்ம ரஷ் அங்கே. ஸோ இதுதான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்.